அடிமட்டம் வரை அதிரடி. ஓபிஎஸ்க்கு மாநில பொறுப்பு, மாற்றுக் கட்சியினருக்கு மாசே பதவி, அதிர வைக்கும் ஸ்டாலின் புதிய பிளான். அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு ரீதியாக தற்போது 78 மாவட்டங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் கட்சியின் உட்கட்டமைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் மாவட்டங்களின் எண்ணிக்கையை உயர்த்த கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளது. முன்னதாக தேர்தலுக்கு முன்பாகவே அமைப்பு ரீதியிலான மாவட்டங்களின் எண்ணிக்கையை உயர்த்த திமுக தலைமை திட்டமிட்டிருந்தது. இருப்பினும் பல்வேறு காரணங்களால் அப்போது 6 மாவட்டங்கள் மட்டுமே புதிதாக பிரிக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டன. இதனிடையே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஏற்பட்ட தோல்வி குறித்த விரிவாக ஆராய திமுக தலைமை சார்பில் ஆய்வுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இக்குழு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு அதன்படியின் தயாரித்து விரிவான அறிக்கையை கட்சி தலைவரிடம் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து கட்சியின் உட்கட்டமைப்புகளை அடிமட்டம் வரை மேம்படுத்தவும் சீரமைக்கவும் தனியாக மறுசீரமைப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இக்குழு அனைத்து அம்சங்களையும் விரிவாக ஆய்வு செய்து தனது அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என திமுக தலைமை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் திமுக மறுசீரமைப்பு குழுவினர் நேற்றைய தினம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து தங்களது முதற்கட்ட ஆய்வறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். இந்த அறிக்கையின் அடிப்படையில் மாவட்ட பிரிப்பு மற்றும் கட்சி நிர்வாக மாற்றம் குறித்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை திமுக தலைவர் விரைவில் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் திமுகவில் சுமார் 10 மாவட்ட செயலாளர்கள் வரை நீக்கம் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இளைஞர்கள் உள்ளிட்ட புதியவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கி எண்ணிக்கையை 100ஆக உயர்த்த திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதென கூறப்படுகிறது. திமுக மறுசீரமைப்பு குழு வழங்கிய முதற்கட்ட அறிக்கையின் படி மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் குறித்து அறிவிப்பு இன்று அல்லது நாளைக்குள் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதில் ஓபிஎஸ்க்கு மாநில பொறுப்பும் மாற்றுக் கட்சியிலிருந்து திமுக வந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்குவது குறித்து பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிகிறது. உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தம், இடைக்கால மேற்கொள்ள வேண்டிய மாற்றம், நீண்டகால மாற்றம் என கட்சியின் கட்டுமானங்கள் மாற்றங்களை செய்ய சீரமைப்பு குழு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் பரிந்துரைத்த முதற்கட்ட அறிக்கை வழங்கியுள்ளது. இந்த அறிக்கையின்படி மாற்றங்கள் மேற்கொள்ள திமுக தலைவர் முடிவு செய்து அதற்காக மூத்த நிர்வாகிகளுடன் கடந்த சில தினங்களாகவே ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நேற்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லத்தில் இது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. அதில் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளும் பெண்கள் மாவட்ட செயலாளர்கள் மாற்றுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அல்லது நாளைக்குள் திமுக மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் குறைந்தபட்சம் 2 சட்டமன்ற தொகுதி முதல் அதிகபட்சம் 6 தொகுதி வரை உள்ளது. இதனை மாற்றி ஒரு மாவட்ட செயலாளருக்கு அதிகபட்சமாக 3 தொகுதிகள் என மாற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ்க்கு மாநில பொறுப்பும் மாற்றுக் கட்சியிலிருந்து திமுக வந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்குவது குறித்தும் பரிசீலனை என தகவல். மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கும் நிர்வாகிகளுக்கு மாநில பொறுப்புகள் அல்லது கட்சியின் பல்வேறு அணியின் மாநில பொறுப்புகள் வழங்க திட்டம். மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கினால் முக்கட்சியில் நீண்ட நாளாக பயணிக்கக்கூடிய அவர்கள் இடையே உட்கட்சி பூசல் ஏற்படுவதாக வாய்ப்புள்ளது என கருதப்படுகிறது. மேலும் இந்த வீடியோக்கான உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும். மேலும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.